டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அவர்கள் அப்பா சொன்னார்களாம், திண்ணை பள்ளிக்கூடத்தில் விடும்பொழுது ஒரு வண்ணான் கணக்கும் பால் கணக்கும் எழுத தெரிஞ்சா போதும், அதுக்காக தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கார். குடும்ப வன்முறையில் பெண்கள் படும் அல்லல் நாம் சொல்லி மாளாது. குடும்ப வன்முறை என்பது ஒரு வன்முறையே அல்ல. அப்படி இப்படி பேசினாலும் பொம்பளை பேசாம இருக்கணும். நாம் வேண்டுமென்றே இந்த பெண் குழந்தைகள் வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. ஆனால் அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே. அவளுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று கருதுகிறோம். உண்மைதான். அந்த பாதுகாப்பு குடும்பத்தினால் வருகிறது. வீட்டிற்குள் பூட்டி வைத்தால் வந்து விடுகிறது. திருமணம் என்று செய்துவிட்டு ஒரு ஆணிடம் அவளை ஒப்படைத்து விட்டால் வந்துவிடும் என்றெல்லாம் பல நேரங்களில் பல பெற்றோர்கள் பகற்கனவு காண்டு கொண்டே இருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் குப்பாயம் போட வேண்டும் என்பார். குப்பாயம் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஜுப்பா. ஏனென்றால் ஒரு கை சேலையினுடைய இந்த தலைப்பையும் இன்னொரு கை இந்த முந்தானையை தூக்கி பிடிப்பதிலுமேயே இருக்கிறது. சமையல் நேரம் போக இந்த புடவைகளை சரி பண்ணுவதற்கே இந்த பெண்களுக்கு நேரம் போதவில்லை என்று சொல்வார். சொந்தக்காரர்கள் வரும்போது என் பையனை மாதிரி உண்டா, அப்படியே ஸ்கூலுக்கு காலையில போனான்னா சாயங்காலம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்பது போன்ற பொய்களை நாம் சொல்லி சொல்லி இந்த குழந்தைகளுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டிருப்போம், பத்திரிகைகளை தான் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு பறவை இருக்கா இல்லையான்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் குழந்தையா இருக்கும்பொழுது எனக்கும் கூட தெரியாது. ஆனால் அதை பற்றி படிக்கும்போது தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. அது ஒரு கிரேக்க புராணத்தினுடைய ஒரு பறவையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பறவை. அதனுடைய இயல்பு என்னவென்றால் அதற்கு எப்பொழுதுமே நோக்கம் சூரியனை போய் பார்த்து விட வேண்டும், சூரியனை அடைய வேண்டும் என்பதுதான். சூரியனை போய் அடைவதற்காக அந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து பறந்து மேலெழுந்து போகும் பொழுது இன்னும் மேலே போய் சூரியனை எட்டவே முடியாது என்பது தெரியாமல் அதன் அருகிலே செல்லும் பொழுது அதனுடைய வெப்பம் தாங்காமல் எரிந்து போய் பஸ்மமாக சாம்பலாக மண்ணில் வந்து விழும். அந்த சாம்பலில் இருந்து இன்னொரு புதிய பறவை பிறக்கும். அதுதான் ஃபீனிக்ஸ் பறவை. எப்பொழுதுமே பல நேரங்களில் பல முத்தாய்ப்பான விஷயங்களை செய்தவர்களுக்கு ஃபீனிக்ஸ் என்கிற பெயரால் விருதுகளும் உலகம் முழுவதும் இதற்கான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி பெண்களை பொறுத்தவரை ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாட்டிலும், குறிப்பாக இந்தியாவிலும் நமது சமூகத்திலும் கூட அவர்கள் ஃபீனிக்ஸ் பறவையாக இருக்கிறார்கள் என்கிற பொருளிலே தான் இன்றைக்கு ஃபீனிக்ஸ் பறவை நான் என்கிற ஒரு தலைப்பு இங்கு மிக அருமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த உதாரணங்களை பற்றி பார்க்கும்பொழுதுதான் நம்மால் சிலதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அவர்கள் அப்பா சொன்னார்களாம், திண்ணை பள்ளிக்கூடத்தில் விடும்பொழுது ஒரு வண்ணான் கணக்கும் பால் கணக்கும் எழுத தெரிஞ்சா போதும், அதுக்காக தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கார். அவரே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்த ஒரு கல்லூரியின் முதல்வராக இருந்தார் என்பது வேற விஷயம். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் தர முடியும் என்பது அன்றைக்கு இருந்த கால சூழல். அந்த சூழலில் அவர் அப்படி படித்து அதற்கு பின்னால் நன்றாக படிக்கிறார் என்று ஒரு தொடக்கப்பள்ளிக்கு வரும்பொழுது, தொடக்கப்பள்ளியில் முதல் ஃபாரம் என்றால் 6ஆம் வகுப்பு. அந்த 6ஆம் வகுப்பில் அவர்கள் சேரும் பொழுது அங்கு ஆண் குழந்தைகளே பெண் குழந்தைகளே யாரும் இல்லை. இருந்தாலும் கூட அவர் தந்தை 6, 7, 8 வகுப்புகளுக்கு சேர்க்கலாம் என்று சேர்க்கிறார். 6ஆம் வகுப்பு முடித்தவுடன் அந்த பள்ளிக்கூடத்திலும் மற்றவர்களும் இதற்கு மேல் நீ பெண் பிள்ளையை அனுப்ப முடியாது, 10 வயது ஆகிவிட்டது, கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும், கல்யாண வயது வந்துவிட்டது, இதற்கு மேல் நீ அனுப்பக்கூடாது என்று சொல்லும் பொழுது 7ஆம் வகுப்பிற்கும் 8ஆம் வகுப்பிற்கும் அவரே வீட்டில் பாடம் சொல்லி தருகிறார். 13ஆம் வயதில் ஒரு திருமணம் பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் அம்மாவின் சகோதரி இறந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் திருமணம் நின்று போகிறது. அதனால் தப்பி பிழைத்த அந்த பெண் இன்னும் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் இருக்கும் பொழுது அவருடைய அப்பாவிற்கு சென்னையிலிருந்து சில புத்தகங்களும் பத்திரிகைகளும் எப்பொழுதும் வரும் வழக்கம் உண்டாம். அப்பொழுது சென்னையிலிருந்து வந்த ஒரு பத்திரிகையில் 2 பெண்கள் பட்டதாரி உடையுடன், அவங்க டிகிரி வாங்கின உடனே போடுற அந்த உடையுடன் 2 பெண்கள் அவர்களுடைய போட்டோவுடன் போட்டு பட்டதாரியாக பெண்களே ஆகிவிட்டார்கள் என்று அந்த பத்திரிகை சொல்லியது. அதை பார்த்த அன்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நானும் பட்டதாரி ஆவேன், நானும் படிப்பேன் என்று முடிவு செய்கிறார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து இன்னும் அவர்களை பற்றி சொல்வதற்கு இந்த நாட்டினுடைய தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டுவதற்கு ஒரு முதன்மை காரணியாக இருந்தவரும், இன்று இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருந்தகத்தினுடைய முதல் மருத்துவருமாகவும், தாய் சேய் நல
மருத்துவராக லண்டனில் போய் படித்த முதல் இந்திய பெண்மணி என்பதாகவும், இந்தியாவிலிருந்து உலக அரங்கிலே பெண்களுடைய மாநாட்டிலே பாரிஸிலே போய் சென்று கலந்து கொண்ட இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்ட ஒரு பெண் என்பதாகவும், இன்னும் பல்வேறு முதல் விஷயங்களை செய்த பெண்மணி தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவர் சொல்வார், நான் அந்த பத்திரிகையை பார்த்தபோது அதில் இருந்த அந்த பெண்களின் படங்களை பார்க்கும் பொழுது அதுதான் எனக்கு முதல் பொறி, அப்பொழுதுதான் நான் ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும் என்று. அந்த பத்திரிகை அந்த வீட்டிற்கு வராமல் இருந்தால், அவர் அப்பாவிற்கு அந்த வாசிக்கும் பழக்கம் இல்லை என்றால், அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டி இருக்காமல் என்றால், நான் சொன்ன எத்தனை முதல்களுக்கெல்லாம் அவர் காரணமாக இருந்திருக்க மாட்டார், வேறு யாரேனும் வந்திருக்கலாம். இப்படி ஒரு சிறிய விஷயம், ஒரு புத்தகம் என்பதோ ஒரு வாசிப்பு என்பதோ, இதற்போல் உலகம் முழுவதும் பல ஆளுமைகளை பல நேரங்களிலே அவர்களுடைய முதற் பொறியாக காரணமாக இருந்த விஷயத்தை நான் நமக்கு தெரிந்த ஒருவரின் வாயிலாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன். சரி, இந்த ஃபீனிக்ஸ் பறவையை போல பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் அந்த தலைப்பு என்று பார்த்தீர்கள் என்றால், உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியா முழுவதும், தமிழகத்திலும் கூட அவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் பட்டு கொண்டேதான் இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். இதை ஏதோ ஒரு பெண் வழக்கறிஞராகவோ ஒரு பெண்ணியவாதியாகவோ அல்லது மாதந்தோறும் நூற்றுக்கணக்கில் அவளுக்கு மிக பெரும் அவஸ்தைக்கும் திண்டாட்டத்திற்கும் வன்முறைக்கும் ஆளாகக்கூடிய பெண்களை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர் என்பதாக நான் சொல்லவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசின் புள்ளி விவரங்களை சொல்லக்கூடியது ncrb.nic.in என்று ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய குற்ற ஆவணங்களை பற்றியான ஒரு காப்பகம். எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கிறது, என்னென்ன குற்றங்கள் நடந்திருக்கிறது, எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த நகரங்களில் ஓராண்டுக்கு எத்தனை பெண்கள் மீது எத்தனை பெண்கள் மீது நடந்த 13-14 வகையான குற்றங்கள் என்ன, அதில் எத்தனை ஆயிரம் நடந்திருக்கிறது என்பதை பற்றியான பட்டியலையும் ஆவணத்தையும் பாதுகாக்கும் அந்த ஒரு வலைத்தளம் தான் ncrb.nic.in. நீங்கள் கடைசியாக வந்து அதனுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் கூட ஏறக்குறைய 500 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் 8000 முதல் 10,000 பெண்கள் வரதட்சணை என்கிற ஒரு விஷயத்திற்காக 17-18 வயதிலிருந்து 27 வயதிற்குள் தங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். ஒரு கொரோனாவிலோ மற்ற நேரங்களிலோ நமக்கு ஒரு 34,000 மக்களை நாம் இழந்து விட்டோம் என்கிறது நமக்கு வாழ்நாளிலே இருக்கும் மிக பெரும் துயரமாக இருக்கிறது. இதற்கு முன்னும் கேட்டதில்லை பின்னும் கேட்டதில்லை என்று வருத்தப்படுகிறோம். 34,000 பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறார்கள். 34,000 சொச்சம் பேர். இது அரசினுடைய புள்ளி விவரம். ஆனால் ஓராண்டிற்கு கணக்கிலே வந்த பெண்கள் மட்டும், வரதட்சணையால் மட்டும் சாகக்கூடிய பெண்கள் மட்டும் ஏறக்குறைய 10,000 பேர். பெண் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள், பெண்கள் கொலை செய்யப்படுவது, பெண்கள் மீது ஆசிட் ஊற்றுதல், பெண்களை அங்கீனப்படுத்துவதாக அவர்களை மாற்றுத்திறனாளிகள் ஆக்கக்கூடிய மிக கடும் வன்முறையை செய்தல், அவர்கள் மீதான பாலியல் வன்புணர்வு, மிக மோசமான பாலியல் வன்முறையும் கூட்டு வன்புணர்வும், இப்படியெல்லாம் இருக்கும் பட்டியல்களை பார்த்தால் பல லட்சக்கணக்கான பெண்கள் இந்தியாதோறும் மாநிலந்தோறும் நகரந்தோறும் அவல்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் என்று கணக்கில் போகக்கூடிய வன்முறை என்றால் அது குடும்ப வன்முறை என்று ஒரு தலைப்பில் இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறையில் பெண்கள் படும் அல்லல் நாம் சொல்லி மாளாது. 2 நாட்களுக்கு முன்னால் என்னிடம் ஒரு பெண் வந்தார். அவர் ஒரு முதுகலை பட்ட படிப்பு படித்த ஒரு பெண். அந்த பெண் சொன்னார், எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. என் பெண் குழந்தை 2ஆம் ஆண்டு மிக சிறந்த கல்லூரியில் அவளே அதற்கான ஒரு ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறாள். என் 2ஆம் மகள் 12வது படிக்கிறாள். என்னுடைய கடைசி மகன் 9ஆம் வகுப்பு படிக்கிறான் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் ஆரம்பித்த அந்த கதை ஒரு 40 வயது இருக்கும் அந்த பெண்ணிற்கு. அந்த பெண் ஒடிசலாகவும் ஒல்லியாகவும் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார். அவருடைய 17ஆம் வயதில் தனக்கு குடும்பத்தில் தெரிந்த மிக தாய் தந்தைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு உறவினர் அல்லாத குடும்ப நண்பர் அந்த பெண்ணை குழந்தையாக இருக்கும்போது எத்தனை முறை பாலியல் வன்முறை செய்தார், எப்படியெல்லாம் அந்த வன்முறை இருந்தது என்பதில் தொடங்கி ஒரு 2 மணி நேரம் பலமுறை அழுது அவருடைய பிரச்சனைகளையும் அவருடைய சிரமங்களையும் சொன்னார். அப்படி அவர் சொல்லும் பொழுது இதற்கு மேலும் ஒரு பெண்ணால் தாங்க முடியுமா? கணவர் திருமணம், அதே ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவர் செய்யும் கொடுமைகள், அவருடைய மிக மோசமான வன்முறைகள், அநாகரிகமான பேச்சுக்கள். இந்த பெண் ஆங்கில வழியிலேயே படித்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பள்ளியில்
அப்பொழுது இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளியில் படித்ததால் மிக அழகாக சரளமாக ஆங்கிலம் பேசும் ஒரு திறனும், படிப்பிலே முதல் பெண்ணாக வரக்கூடிய கெட்டிக்காரியான ஒரு பெண்ணாகவும் இருந்தார். இப்படியெல்லாம் வன்முறைக்கு ஆளான பின் இப்பொழுது அந்த பெண் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்த 3 குழந்தைகளும் அவர் வளர்த்ததையும், அவர்களுடைய ஊக்கத்தொகையுடன் அவர்கள் படிப்பதையும், தான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதையும், தனக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வருகிறது, எனக்கு நீங்கள் இலவசமாக செய்ய வேண்டாம், எனக்கு எல்லா சட்ட உதவிகளையும் நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும், ஏனென்றால் என் கணவர் யாரை போய் பார்த்தாலும் அவரிடம் பேசி நயமாக பேசி அவருக்கு சாதகமாக அவரை ஆக்கி விடுகிறார். நான் காவல்துறையிலும் பல்வேறு துறைகளிலும் இது போன்ற இன்னல்களை நான் பட்டிருக்கிறேன், நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகளில், அந்த குடும்ப வன்முறைகளில் 10ல் 1 பங்கு எனக்கு இருந்தாலும் உங்களில் எவருக்கு இருந்தாலும் நாம் சோர்ந்து போய் மனநோயாளியாகி ஒரு மூலையிலே உட்கார்ந்திருப்போம். ஆனால் அந்த பெண்ணினுடைய நெஞ்சுரமும் அவருடைய திறமும் அவர் இன்றைக்கு இருக்கும் வாழ்க்கையும் அதிசயப்பட வைப்பதாக இருந்தது. இப்படித்தான் இந்தியாவில் ஒவ்வொரு பெண்ணும், உங்களுடைய அம்மாவை கேட்டு பாருங்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய பாட்டிமார்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் பட்ட இன்னல்கள் என்ன என்று. அப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் இப்படியாக இன்றைக்கு இருக்கும் பொழுது அதை பற்றி யாருக்குமே எந்த கவலை இல்லாமல் கடந்து போகக்கூடிய சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் குடும்ப வன்முறை என்பது ஒரு வன்முறையே அல்ல. அப்படி இப்படி பேசினாலும் பொம்பளை பேசாம இருக்கணும். ஆம்பளைன்னா அப்படி இப்படி போவாரு, யாரையாச்சும் வச்சிருந்தாலும் நீ தான் பொறுத்து போகணும். கெட்ட வார்த்தை பேசுறாரா, அமைதியா இரு, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடு, 2 அடி தானே அடிக்கிறாரு, அதுக்கு மேல உனக்கு என்ன இருக்கு, கெட்ட வார்த்தை பேசினாலும் அவர் தானே உனக்கு சாப்பாடு போடுறாரு என்பதாக இந்த பெண்களை மீண்டும் 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 தயாரித்து இவர்களை நாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல மேலே சென்று உயர்ந்து அங்கே செத்து மடிந்தாலும் கூட கீழே விழுந்து புது உயிராக வரக்கூடிய பெண்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கேட்க வேண்டிய கேட்க வேண்டாத இந்த சமூகத்தில் புழங்குகிற கெட்ட வார்த்தைகளை எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு உங்கள் தாயின் மூலமாக, உங்கள் தமக்கையின் மூலமாக, பாட்டியின் மூலமாக உங்கள் காதிற்கு வந்ததா, உங்கள் அப்பாவின் மூலமாக, அண்ணனின் மூலமாக, தாத்தாக்களின் மூலமாக காதிற்கு வந்ததா? உங்களுக்கு தெரிந்த முதல் வன்முறைகளை கன்னத்தில் அறைவதோ, எட்டி உதைப்பதையோ, கெட்ட வார்த்தை பேசி வீட்டிற்கு பணம் தராமல் இருப்பதையோ, தன் குடும்பத்திற்காக செய்யாமல் இருப்பதையோ உங்களில் ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள். அதை உங்கள் வீட்டு பெண்களின் மூலமாக ஏற்பட்டதா, உங்கள் வீட்டு ஆண்களின் மூலமாக ஏற்பட்டதா? இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இந்த சமூகத்தில் எதையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தடையாக இருக்குமோ அந்த விஷயங்கள் ஏற்கனவே சட்டங்களின் மூலமாகவும், சட்டத்தினுடைய நடைமுறைகள் மூலமாகவும், அமைப்பு மூலமாகவும், இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வோம், ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பாகுபடுத்துதல் என்பது சமூகம் முழுக்கவும் இருக்கிறது. முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சொல்வார்கள், பாரிஸில் நடந்த 1929ஆம் வருடத்தில் அவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டிலே சொல்வார், இந்த மாநாட்டில் நாங்கள் பேசுவதெல்லாம், இங்கு கூடியிருக்கக்கூடிய உலக பெண்கள் பேசுவதெல்லாம் ஒன்றுதான், கிழக்கானாலும் மேற்கானாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றுதான், அவர்களுக்கு தரப்படுகின்ற வாய்ப்பு மிக மோசமானது, அவர்கள் மீது நடத்தப்படும் அநீதியான சமத்துவமில்லாத விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் மாற்றி தரும்படி கேட்கிறோம், வேற எதையுமே கேட்கவில்லை என்று. அதாவது ஒரு மோசமான அநீதிகளை பெண்களுக்கு இழைப்பது சமூகம் முழுக்கவும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நாமும் கூட நம்முடைய சமூகத்தில் மிகவும் அன்பாக நாம் வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கூட இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது எப்படியெல்லாம் செய்கிறோம், நான் இப்படியெல்லாம் பேசவே இல்லைங்க, ஒரு நாளும் அடிச்சதில்லை, ஒரு நாளும் கெட்ட வார்த்தை பேசியதில்லை என்று இங்க இருக்கக்கூடிய 90% பேரும் சொல்லலாம். உண்மையிலே நீங்கள் சிறப்பானவராக இருப்பீர்கள் என்பதில் எனக்கு எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆனால் நம் வீட்டு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரே மதிப்பெண் பெற்று 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றால், ஆண் குழந்தையாக இருந்தால் நீ சென்னைக்கு போய் படிக்கலாம், நீ மதுரையிலே கல்லூரியில் சேரலாம் என்று சொல்லக்கூடிய நாம் அதையே பெண் குழந்தைக்கு சொல்ல தயங்குகிறோம். ஏனென்றால் இந்த சமூகம் இந்த பெண் குழந்தைகளுக்கு நியாயமானதாக இல்லை. நாம் வேண்டுமென்றே இந்த பெண் குழந்தைகள் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. ஆனால் அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே, அவளுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று கருதுகிறோம். உண்மைதான், அந்த பாதுகாப்பு குடும்பத்தினால் வருகிறது, வீட்டிற்குள் பூட்டி வைத்தால் வந்து விடுகிறது, திருமணம் என்று செய்துவிட்டு ஒரு ஆணிடம் அவளை ஒப்படைத்து விட்டால் வந்துவிடும் என்றெல்லாம் பல நேரங்களில் பல பெற்றோர்கள் பகற்கனவு காண்டு கொண்டே இருக்கிறோம். குடும்பங்கள் தான் மிகப்பெரிய வன்முறைகளை செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய புத்தகம் ஒன்று இருக்கிறது, குடும்பங்களை ஜனநாயகப்படுத்துவோம், குடும்பங்களை சரிப்படுத்துவோம் என்கிற வகையிலே அது மிக சிறப்பான ஒரு புத்தகமாக இருக்கும்.
நானும் கூட ஒரு சரிபாதி பெண்கள் சமமானவர்கள் தானா என்கிற புத்தகத்தில் ஒவ்வொரு அம்சத்திலும் பெண்களுக்கான பிரச்சனைகளை பற்றி தரவுகளுடன் சொல்லியிருப்பேன். அப்படி இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பெண்கள் அவர்கள் தான் இந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் கட்டி காக்கிறார்கள். நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடும்பத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அம்மாவினுடைய கணவர் இளம் வயதிலே இழந்திருப்பார். இறந்து போன பின்னால் விதவையான அந்த பெண் மிக சிறப்பாக அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு அவர்கள் நலங்களிலே இருப்பார்கள். ஆனால் ஒரு மனைவி இறந்து போன பின் இவர் தனியாக இவரே பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு ஆளாக்கினார் என்றால் அவர் 1000-ல் ஒருவராக இருப்பார். 1000 பேருக்கு ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை இறந்துவிட்டால் அந்த 1000 பேரில் பெண்களாக இருந்தார்கள் என்றால் 990 பேராவது அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் முன்னேற்றி விடுவார்கள். 1000 ஆண்கள் தங்கள் மனைவிகளை இழந்தால் 10 ஆண்கள் கூட அந்த குடும்பத்தை முன்னேற்றி மேலே தனியாக கொண்டு வர முடிவதில்லை. ஏனென்றால் ஆண்களை பொறுத்தவரை மிக சிறப்பானவர்களாக இந்த சமூகம் கருதுகிறது, மிக அதிகமான வலு உள்ளவர்களாக கருதுகிறது, எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு இருப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு சிறிய புள்ளிவிவரத்தை தருகிறது, அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். வலிமை என்பதும் ஒருவருடைய ஆற்றல் என்பதும் அவர்கள் கற்கும் கல்வியிலும் அவர்கள் பெறுகின்ற அவர்களுடைய திறத்தினாலும் அவர்களுடைய அறிவினாலும் இந்த ஆற்றலையும் அறிவையும் திறனையும் கொண்டு பெரும் பணியினாலும் அந்த வேலை தரக்கூடிய ஊதியத்தினாலும் அந்த ஊதியம் தரக்கூடிய செல்வாக்கினாலும் அது தரக்கூடிய அவர்களுடைய பின்புலத்தினாலும் இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆற்றலும் வலிமையும் வருகிறது. ஆண்களாக பிறந்த அன்றே ஆண் குழந்தைக்கு அந்த வலிமை வருவதில்லை. ஆனால் அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த வாய்ப்புகளை தருவதிலிருந்து, சோறூட்டுவதிலிருந்து, சீராட்டுவதிலிருந்து, பாலூட்டுவதிலிருந்து அதிகம் கொடுத்து ஆண் குழந்தைகளை வளர்க்கலாம். ஆனால் பெண் குழந்தைகளை உண்டி சுருக்கி வளர்க்க வேண்டும். உண்டி சுருக்கல் பெண்டிற்கு அழகு, உங்களிடமிருந்தே அந்த குரல் வருகிறது. ஆனால் ஒரு வீட்டிலே நாம் பார்க்கும் பொழுது கூட இப்படிதான் இருக்கும். ஒரு ஆண் பிள்ளை சாப்பிடுகிறான் என்றால், சாப்பிடுப்பா, யாராச்சும் பார்த்துட போறாங்க, 5வது இட்லி 6வது இட்லி அமைதியாக அந்த அம்மா மறைவாக வைப்பார்கள். எவனாச்சும் பார்த்து கண்ணு பற்ற போது எவ்வளவு பார்த்து அந்த பெண் பிள்ளை சாப்பிட்டா, ஐயோ இப்படி சாப்பிட்றியே, நாளைக்கு உங்க மாமியார் வீட்டில் போனா உனக்கு உத தான் கொடுப்பா. இப்படி ஒரு சாதாரண விஷயத்திற்கு கூட ஒரு குழந்தையை குழந்தையாக வளர்க்காமல் ஆண் குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் வளர்க்கிற ஒரு சமூகமாக, ஒரு பாகுபடுத்தலினுடைய மையமாக குடும்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? மிக சிறிய சிறிய யோசனைகள் தான். ஒரு சாதாரண ஒரு 2ஆம் நிலை நகரத்திலிருந்து வந்த ஒரு பெண் நான். திருப்பத்தூர் என்கிற ஒரு ஊரில் என் தந்தை ஒரு சாதாரண உழைக்கும் மக்களுக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் வேலை செய்த ஒரு வழக்கறிஞர். அதனால் பணம் கம்மியாகத்தான் வரும், அதனால் பிரச்சனைகளும் வரும். 6 முறை சிறை சென்றவர். அப்பொழுதெல்லாம் வீட்டில் சமைக்க கூட ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செய்த ஒரே விஷயம் என்னவென்றால், புத்தகங்கள் படிக்க வேண்டும், உலக அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு 10 வயது 11 வயது இருக்கும் ராகுல சாங்கிருத்தியா என்னுடைய வால்காவிலிருந்து கங்கை வரை அந்த புத்தகத்தை படித்தேன். ஏனென்றால், நீ படித்து விடு, 50 பக்கம் படி, அப்புறம் வந்து சாப்பிடு, நீ இந்த புத்தகமெல்லாம் படிக்கலைன்னா பள்ளிக்கூடத்துக்கே போகாத என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. நீ சாப்பிடாமல் இருந்தால் பள்ளிக்கூடம் போக வேண்டாம். ஏனென்றால் ஜான் ஹோல்ட் அவர்கள் சொல்றது போல குழந்தைகள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பதை பற்றியான ஹோல்ட் அவர்களுடைய பல புத்தகங்கள் இருக்கிறது. பாரதி புத்தகாலயம் கூட 25 புத்தகங்களை வெளியிட்டார்கள். அதில் அவர் சொல்வார், பள்ளிக்கூடங்கள் தான் நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதிலிருந்து மறக்க வைக்கிறது என்று. இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவதற்கு முன்னால் மிக அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்றது ஒரு விஞ்ஞானபூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு விஷயம். பள்ளிக்கூடம் போன பிறகு அந்த குழந்தை மந்தமாகி விடுகிறது என்று பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு வேறு வழி இல்லை, பள்ளிக்கூடங்கள் தான் கற்றுக் கொடுக்கிற இடமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மேலும் குடும்பங்களில் அந்த குழந்தை தைரியமாக பேசவும், நினைத்ததை பேசவும், எதை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கவும் ஒரு தைரியத்தையும் நாம் அவர்களுக்கான ஒரு சவால்களையும் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மேலெழுந்து வந்து விடுவார்கள். அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை புத்தகம் படித்த பின்னால் ஏதோ பெரிய பலம் வந்து விட்டது போல. பள்ளிக்கூடங்களிலே சன்மார்க்க வகுப்புகள் இருக்கும். நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி பள்ளி. முதல் நாள் கடவுள் என்ன படைத்தார், 2ஆம் நாள் என்ன, 7ஆம் நாள் மனிதனை படைத்தார். எங்களுக்கு விவிலியத்தில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய வகுப்பிலே எல்லா விதமான பிள்ளைகளும் இருப்பார்கள். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஏழைகள், கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்கள், பணக்காரர்கள் என்றெல்லாம் இருப்பார்கள். அப்போ இதெல்லாம் பொது பள்ளிக்கூடம், சிபிஎஸ்இ ஒன்றில்லை, தனியாக வேறு ஒரு பள்ளிக்கூடம் எல்லாம் இல்லை. இன்றைக்கு பொதுப்பள்ளி நமக்கு இல்லாமல் இருப்பதால் வளர்க்கும் போதே ஏழைகளாக சில மாணவர்களையும்
வசதி படைத்த பணக்காரர்களாகுவதற்கு சில மாணவர்களையும் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம், அது வேறு கதை. அப்படி அந்த பள்ளிக்கூடத்திலே கடவுள் தான் படைத்தார் என்று சொல்லும் பொழுது கடவுள் எப்படி இதையெல்லாம் திட்டமிட்டார்? கெட்டவர்களை யார் படைத்தது? ஏன் கடவுள் கெட்டவர்கள் எல்லாம் படைக்கிறார்கள்? போன வாரம் என் வீட்டு பக்கத்தில் ஒருவர் குடித்துவிட்டு மனைவியை அடித்து மலையை உடைத்து விட்டாரே, அந்த குடிகாரருக்கு அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்றால் அந்த குடிகாரரின் மூளையில் கடவுள் ஏன் புகுந்து கெட்ட வேலையை செய்ய வைத்தார்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்பேன். இந்த கேள்விகளை பொறுத்து கொள்ளக்கூடிய ஆசிரியர் சமூகம் அன்றைக்கு இருந்தது. அதற்காக அவர்கள் வாதாடுவார்கள். நீ இன்னும் கொஞ்சம் படித்து விட்டு வா, நான் நாளைக்கு பேசுகிறேன். கடவுள் தான் உனக்கு இவ்வளவு திறமையை கொடுத்திருக்கிறார், நீ நல்லா பேசு என்றெல்லாம் சொல்வார்கள். கடைசியில் ஒரு ஆதி பொது உடைமை சமூகம் இருந்தது. அது தாய் வழி சமூகமாக இருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு ஓநாய்களும் நரிகளும் அல்லது விலங்குகளும் தாக்க வேண்டும் என்றால் கத்தியும் கோடாரியும் கம்புகளும் இல்லாத காலத்தில் மனிதர்கள் தான் ஒன்று சேர்ந்து பாய்ந்து விலங்கை பிடித்து அவர்களை காத்து கொள்ள வேண்டும். அதிகமான மக்களை பெற்றெடுக்கும் பெண் தான் தலைவி. ஏனென்றால் அதுதான் அவர்களின் சாதனம். கூட்டம் அதிகமாக இருப்பதுதான். அப்படி கூட்டத்தை அதிகரிப்பதற்காக பிள்ளைகளை பெற்று தரக்கூடிய பெண் தான் தலைவியாக இருந்தாள். இது ஒரு முதல்நிலை படிக்காலம். அதற்கு பின்னால் இவர்களை எல்லாம் போரிட்டு வெற்றி கொண்டு அவர்களை எல்லாம் பிடித்து வந்து ஆண்டான்களும் அடிமைகளும் உருவானது. பின்னால் அவர்கள் நதிக்கரையிலே அவர்கள் எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக வாழ்ந்து பெண்கள் அவர்கள் தாங்கள் உண்ட உணவுகளை மீதம் போடும்பொழுது அது செடியாக முளைத்து விவசாயத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி பெண்கள் அவர்களெல்லாம் சமவெளிகளை தங்க ஆரம்பித்த போது நிலவுடைமை சமுதாயம் தோன்றியது. அதற்கு பின்னால் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. சக்கரம் கண்டுபிடிப்பதுதான் முதல் மிகப்பெரிய தொழிற்புரட்சி. அதற்கு பின்னால் முதலாளித்துவமும் முதலாளிய சமூகமும் தொழிற்புரட்சியும் ஏற்பட்டது. இன்றைக்கு அதற்கு அடுத்த படிநிலையாக நம்முடைய தொலைபேசிகளிலே இன்றைக்கு இங்கிருந்து நாம் 6000 மைல்கள் 15,000 மைல்களுக்கு அப்பால் ஒரு நொடியில் பேசக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட வளர்ச்சியில் நாம் இருக்கிறோம். இப்படி சமூகம் இப்படித்தான் வந்தது, இதை யாரும் தனியாக உருவாக்கவில்லை, ஒரு நாள் கடவுள் வந்து உருவாக்கவில்லை என்கிற அந்த கருத்து, அந்த ஒரு விஷயம், பெரியாரை பற்றியான சிந்தனைகள் அவர் மிக தெளிவாக சொல்வார். பெண்களுக்கு 2 கைகள் இருக்கிறது, அந்த கைகளுக்கு வேலை கொடுக்காமல் அவர்களுக்கு ஓய்வு தர வேண்டும் என்றால் இவர்களுக்கெல்லாம் குப்பாயம் போட வேண்டும் என்பார். குப்பாயம் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஜுப்பா. ஏனென்றால் ஒரு கை சேலையினுடைய இந்த தலைப்பையும் இன்னொரு கை இந்த முந்தானையை தூக்கி பிடிப்பதிலுமேயே இருக்கிறது. சமையல் நேரம் போக இந்த புடவைகளை சரி பண்ணுவதற்கே இந்த பெண்களுக்கு நேரம் போதவில்லை என்று சொல்வார். அப்படியெல்லாம் நம்முடைய சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களையும் சீரிய சிந்தனைகளையும் இந்த கடவுள் என்பது மட்டும்தான் இந்த சமூகத்தில் எல்லாவற்றையும் பண்ணவில்லை. அப்படி சொல்கின்றவர்கள் சாதியின் பெயரால் மக்களை மிக மோசமாக நடத்துகிறார்கள் என்கிற சாதாரண அறிவுக்கு எட்டிய விஷயங்களை எல்லாம் பேசிய மிகப்பெரிய பெண்ணியவாதியான பெரியார் போன்றவர்கள் தான் சாதாரண மக்களுக்கும் கல்வி தருவதற்கும், இன்றைக்கு பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாம் படித்தார்கள் என்றால் அதற்கான சில வாய்ப்பையும் சமூக நீதியும் கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் பிறந்த நாளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாள் மிக சிறப்பானது. நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் ஒன்று மட்டும் செய்ய முடியும். பெரியார் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே நம்மால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முடிகிறதா என்பது வேறு விஷயம். குறைந்தபட்சம் புத்தகங்களை வாசிப்பதற்கு 50 ஆனாலும் 60 ஆனாலும் இன்றைக்கு நாம் துவங்குவோம். நம் குழந்தைகளின் இந்த வயதில் அவர்கள் துவங்குவார்கள். ஏனென்றால் புத்தகம் என்பது முப்பரிமாணம் கொண்டது, 3D. நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியும் செல்போன்களும் 2 பரிமாணம் தான். ஒரு படம் தெரியும், அந்த படத்திலிருந்து ஒரு குரல் வரும். ஆனால் நாம் ஒரு முப்பரிமாண வாழ்க்கையில் வாழும்போது புத்தகம் என்பதை கையில் வைத்துக்கொண்டு நாம் படிக்கும் பொழுது நாம் பல உலகங்களுக்கு செல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் குட்டி இளவரசன் என்கிற ஒரு புத்தகம் இருக்கும். அந்துவான் தி செயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தோனி என்கிற அந்த வார்த்தையை ஒரு பிரெஞ்சு மொழியில் சொல்லியிருப்பார்கள், ஆந்துவான் தி செயின்ட். அவருடைய அந்த குட்டி இளவரசன் புத்தகம் 173 மொழிகளில் ஏறக்குறைய பல மில்லியன் நகல்கள் விற்பனை ஆகியிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான். ஒரு குட்டியான ஒரு இளவரசன் வேறு ஒரு குட்டி கிரகத்திலிருந்து வருவான். அவன் எல்லா கிரகத்திற்கும் போவான். அங்கிருப்பவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அப்படி போகும்பொழுது பூமியின் கிரகத்திற்கும் கூட வருவான். அப்பொழுது ஒவ்வொரு ஊரிலும் போகும்பொழுது அவன் சொல்வான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வரைந்து கொடுக்கிறீர்களா? அப்பொழுது அவர் சொல்வார், இந்த உங்களுடைய விமானம் பழுதாகிவிட்டது, இதை நாம் பழுது பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி அடுத்த கிரகத்திற்கு போவீர்கள்? விமான பழுது எவ்வளவு பெரிய விஷயம் என்று ஒரு பெரிய ஆள் சொல்வார். ஏன்னா குட்டி இளவரசனுக்கு தெரியும் தான் அடுத்த ஊருக்கு போக வேண்டும் என்று. இல்லை பரவாயில்லை, ஒரு ஆட்டுக்குட்டியை வரைந்து கொடுங்கள் என்று ஆரம்பிப்பார். அப்படி இருக்கும்போது எங்கிருந்து வந்தாய், எவ்வளவு தூரம், உனக்கு எவ்வளவு பெரிய ஊர் இருக்கிறது என்றெல்லாம் கேட்கும்போது, எவ்வளவு பெரிய கிரகத்திலிருந்து வருகிறாய் என்று கேட்கும்பொழுது
அந்த குழந்தை சொல்லும், இந்த பெரியவர்களுக்கு எப்போதுமே எண்ணிக்கை தான் முக்கியம். என்னுடைய ஊரில் கூட எங்க அப்பா, உன்னுடைய நண்பனுக்கு எத்தனை வயது, அவங்க அப்பாவுக்கு எத்தனை வயது, அவர்கள் வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு அப்பாவிற்கு எவ்வளவு பணம் வருகிறது என்று கேட்கிறார்கள். இப்படித்தான் பெரியவர்கள் எண்ணிக்கையிலேயே இருக்கிறார்கள் என்று சொல்வான். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், எப்பொழுதும் பணம், பொருள், சொத்து, மதிப்பு என்று பெரியவர்கள் மனிதத்தை பார்க்க தவறுகிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை வரைந்து கொடுக்கும் அந்த ஒரு ஆனந்தத்தை நாம் மறுக்கிறோம். எத்தனை மணிக்கு போக வேண்டும், எத்தனை மணிக்கு எந்திரிக்க வேண்டும் என்றெல்லாம். அப்பொழுது குழந்தைகளுடைய வாழ்க்கை, அவர்கள் உலகம் என்பது மிகவும் ஆனந்தமாகவும் மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கிறது. அதையெல்லாம் பற்றி நாம் எந்த கவலையும் படுவதில்லை. ஒரு குழந்தை நிறைய கேள்விகள் கேட்டால், வாயை மூடி, இப்பயே இவ்வளோ கேட்குற, நாளைக்கு நீ வக்கீலாதான் போய் உருப்படாம போற, அந்த கடைசி வார்த்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப கேள்வி கேட்டால், இவன் தொணக்கிறது என்னால் முடியவே இல்லை, அந்த டிவியை போட்டு விடு, இவன் கொஞ்சம் வாயை மூடட்டும். இப்படித்தான் பெரியவர்கள் குழந்தைகளை அடக்கி வைக்க நாம் பழகி கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறோமோ அதைவிட சிறப்பான முட்டாளாக குழந்தையை ஆக்குவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எல்லா பெரியவர்களும் ஒன்று சொல்வோம், என் குழந்தை எந்த கஷ்டமும் படக்கூடாது, என் குழந்தைக்கு நான் பட்ட கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது. சரிதான். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தையை சுற்றி இருக்க உலகமும் மோசமானதாக இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த குழந்தையை பத்திரமாக அறையில் பூட்டி வைத்து நீங்கள் உணவு கொடுத்து சாகும் வரை அவனுக்கு பிரியாணியும் தேவையான உணவுகளையும் கொடுத்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு பிடிக்குமா? அந்த குழந்தைக்கு பிடிக்குமா? இல்லை. இந்த சமூகத்திற்கு அந்த குழந்தை என்ன பணி ஆற்றப் போகிறது என்பதில் தான் ஒவ்வொருவரின் மகிழ்ச்சியும் முழுமையும் அடங்கி இருக்கிறது. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் அவன் முழுமையடைய வேண்டும். அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உளக்கிடக்கைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அவனுக்கு இசை பிடிக்கிறதா, அவனுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா, காடுகள், மலைகள், பசுமை, இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கிறதா என்றால், இதையெல்லாம் பிடிக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கே அவர்களுக்கு பல விஷயங்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கிறது. காட்டுக்குள் அழைத்து செல்ல வேண்டும், கடலுக்குள், ஆழ்கடலுக்குள் கொண்டு போக வேண்டும், நிலவுக்கு கொண்டு போக வேண்டும், பல அறிஞர்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி கிரேக்க புராணங்கள் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் காட்ட வேண்டும். இன்னும் நாசாவினுடைய விண்வெளி கலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் கருந்துளைகளை காட்ட வேண்டும். சாத்தியமா? இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய புத்தகங்களிலே குழந்தைகள் உள்ளே போய் பார்க்க முடியும் என்றால் அவர்கள் அந்த உலகத்திற்குள் போய்விடுவார்கள். அந்த உலகத்திலே அவர்களால் வாழ முடியும். அந்த உலகத்திற்குள் அவர்கள் வாழும்போது அவர்கள் தங்களை பற்றிய புதிய ஆற்றல்களுடன் வெளியே வருவார்கள். அப்படி வெளியே வரும்போது ஒரு பெண் ஒரு மருத்துவராக வருவார், ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பெண் குழந்தை ஒரு ஆசிரியராக வரும், எழுத்தாளராய் வரும், ஒரு வழக்கறிஞராய் வரும், நல்ல மனுஷியாக வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அப்பாவும் அம்மாவும் கூட அவர்களுடைய பிரச்சனைகளை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள முடியாமல், பையனை எப்படி பேசுவது, அவர்களை யாரை சொல்லி திருத்துவது என்று தெரியவில்லை. நம்முடைய அண்ணனிடம் சொல்லுவோம், தம்பியிடம் சொல்லுவோம் என்றால் அவர்கள் முன்னால் நான் அசிங்கப்பட முடியாது. என் பையன் பள்ளிக்கூடம் போகாமல் சுற்றித் திரிகிறான் என்று நான் சொன்னால் அது எனக்கு ரொம்பவும் அசிங்கம், அதனால் சொல்ல முடியாது. சொந்தக்காரர்கள் வரும்போது என் பையனை மாதிரி உண்டா, அப்படியே ஸ்கூலுக்கு காலையில போனான்னா சாயங்காலம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்பது போன்ற பொய்களை நாம் சொல்லி சொல்லி இந்த குழந்தைகளுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். என்னுடன் நிறைய பெண்கள் வருவார்கள். அப்பொழுது அந்த பெண்கள் மிகவும் அழுது வருத்தப்பட்டு சொல்வதெல்லாம் என்னன்னு சொன்னா, மேடம், என்னுடைய குழந்தை பள்ளிக்கூடம் போகும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கும் இந்த ஆண்டு விழாவிற்கும் அப்பா வரவில்லை என்று சொல்லும்பொழுது நான் பள்ளிக்கூடம் முழுவதும் சொல்லிவிட்டேன், என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், அவர் வரமாட்டார் என்று நான் சொன்னேன். அப்படித்தான் என் குழந்தைக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன், அப்பா வருவாரு, பெரிய காரெல்லாம் வாங்கிட்டு வருவார், அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு என்று. ஆனால் இந்த பெண்ணுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவர் எப்போதோ தறிக்கெட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலை இல்லாமல் மோசமான தவறுகளை இந்த பெண்ணுக்கு இழைத்துவிட்டு இன்னொரு பெண்ணுக்கு இழைப்பதற்காக வேறிடம் தேடி சென்றிருக்கிறார் என்பது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் தெரியும். அப்பொழுது ஒரு முறை அந்த குழந்தை சொன்னானாம் அம்மாவிடம், அம்மா, நாளைக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் மந்த் அப்பா வருவாருன்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப டீச்சர் சொன்னாங்க எல்லாரும் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க, அப்ப நானும் கூட அப்பாவோட தானே உங்களோட தானே பள்ளிக்கூடம் போவேன் அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான். அப்ப இவங்க சொன்னாங்களாம், இல்ல அப்பா ரொம்ப பெரிய வேலையில இருக்காரு, அவரால் ஃபோன் கூட பேச முடியாது, அதனால எங்க அப்பா வரமாட்டாரு, அடுத்த வருஷம் வருவாருன்னு நீ சொல்லு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதுக்கு அந்த குழந்தை சொன்னானா, கவலைப்படாதம்மா, எனக்கு தெரியும், பிரதீப்போட அம்மா கூட இப்படித்தான் சொல்ல சொன்னாங்களாம். இன்னொரு குழந்தையின் பெயரை சொல்லி சொல்கிறது, அதுவும் தனியான தாய்மாரால் வளர்க்கப்படும் குழந்தை.
அந்த குழந்தைக்கும் அப்பா வீட்டில் இல்லை, அந்த குழந்தையும் அந்த குடும்பமும் உடைந்த குடும்பம், இட்ஸ் a broken family. அப்ப அந்த குழந்தை சொல்லி கொடுக்குது, நீ கவலைப்படாதம்மா, நான் அப்படியே சொல்றேன், ஏன்னா அவன் வீட்லயும் அவங்க அம்மா இப்படித்தான் சொல்லியிருக்காங்க, நாங்க 2 பேரும் ஏற்கனவே பேசிக்கிட்டோம். அப்ப இந்த குழந்தைகளுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து விடுகிறோம் என்கிற பெயரில் நாம் உண்மைகளை பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பதில்லை. பொய்மைகளையும் ஏமாற்றுத்தனங்களையும் படோடாபங்களையும் மற்றவர்கள் முன்னால் எனக்கு மான மரியாதை என்று சொல்லி உண்மைகளிலிருந்து ரொம்பவும் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வேறு எப்படி நம்மை பார்த்து வளரும்? அப்பொழுது உண்மை இதுதான், நான் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்பா இப்படித்தான் இருந்தார், நான் குடித்து தான் கல்லூரி காலத்தில் இருந்தேன், இப்பொழுது அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது குடிப்பது என்பது இருந்தாலும் கூட தன் அப்பாவை போல நன்றாக வளர முடியும் என்பது அந்த பையனுக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி பெரிய பாசாங்கு செய்து கொண்டே இருந்தால் அந்த பையன் மறைமுகமாக குடித்துவிட்டு ஒரு நாள் குடிக்காரனாக சாலையில் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். எனவே குழந்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு 2 வழிகள் தான். ஒன்று நம் வாழ்க்கை, நாம் செய்யக்கூடாத ஒன்றே ஒன்றுதான் அறிவுரை, அதுதான் நாம் வண்டியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று மற்றவர்களுடைய அனுபவங்களை புத்தகங்களாக போட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள். இந்த புத்தகங்களில் அறிமுகம் செய்யும் பொழுது அந்த உலகத்திற்குள் அவர்கள் இருப்பார்கள். அது பலரினுடைய வாழ்க்கை அனுபவம். 60 ஆண்டு காலம் ஒருவர் வாழ்ந்து எப்படி வாழக்கூடாது என்பதையும் 80-90 ஆண்டு காலம் வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் எழுத்தாளர்கள் அவ்வளவு அழகாக பல விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். நம்மால் நம்பவே முடியாது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன். எனக்கு பின்னாலும் இந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆர் சூடாமணி அவர்கள் பெண் எழுத்தாளர். சூடாமணியினுடைய கவிதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1972 ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த 54 வருட எழுத்தாளர் வாழ்க்கையில் சூடாமணியை போல பெண்ணினுடைய உரிமைகளை பற்றியும் பெண் சுதந்திரத்தை பற்றியும் பேசியவர்களே இல்லை. மிக தெளிவாக சொல்வாள், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, இதிலிருந்து நான் வெளியே போய் நான் விவாகரத்து வாங்கிக் கொள்கிறேன். அவருடைய ஆசிரியரை மணந்திருப்பாள். அந்த ஆசிரியர் ப்ரொஃபஸராக இருப்பார். நான் ப்ரொஃபஸர், இதற்கு மேலும் நான் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட விஷயங்களும் உங்களுடன் வாழ்ந்த வாழ்க்கையும் எனக்கு போர்மானது, இன்னும் நான் உலகத்திற்கு செய்ய வேண்டி இருக்கிறது, நான் என்னை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது மிக சிறப்பான பெண், மிக சிறப்பான தாய், மிக சிறப்பான மனைவி, மிக சிறப்பான அம்மா, இவளை நான் விட முடியாது என்று அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அவளுடைய சிறு வயதிலிருந்து ஆதர்சமான மனிதர், அவரால் தான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டாள், அவரால் தான் அவள் சமூக பார்வையுடன் இருப்பாள். அவள் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருக்குள் மனஸ்தாபம் வரும்பொழுது, ப்ரொஃபஸர் நான் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இறந்து போய் விடுவாள். அவளுடைய முடிவு அப்படியாக ஆகிவிடும். அப்படி ஒரு கதையை அவர் எழுதியிருப்பார். அதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு 2 விவாகரத்துகள் நடந்திருக்கும். இப்படி ஒரு கதையை 1972 சூடாமணி அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் எல்லா காலங்களிலும் பெண்கள் பிரச்சனை ஒன்று போலத்தான் இருந்திருக்கிறது, ஆண்களின் பிரச்சனையும் ஒன்று போலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு பணம் ஈட்ட வேண்டும், இந்த குடும்பத்தை நான் உயர்வாக காட்ட வேண்டும். அந்த உயர்வாக காட்ட வேண்டும் என்பதில் என் மனைவியை மனுஷியாக நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மிக சிறப்பான வேலைக்காரி, மிக சிறப்பான சமையல்காரி, மிக சிறப்பான அழகி, மிக சிறப்பான விருந்தோம்பல்காரி என்றெல்லாம் அந்த பெண்ணுக்கு என்ன உண்டோ இல்லையோ அப்படி நாம் பகட்டு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த விஷயங்களை பற்றியும் மரியாதை இல்லை, கணவனை பற்றியும் மரியாதை இல்லாமல் போகிறது. பல நேரங்களில் பார்க்கலாம், 50 வயதுக்கு மேலானால் அந்த ஆணுக்கு அந்த கணவனுக்கு வீட்டில் மரியாதையே இருப்பதில்லை. உழைத்து கொண்டிருப்பார், உழைத்து முடித்து அவர் கடைசியாக அவருடைய வேலை முடிந்த பின்னால் அவர் ஓய்வூதியம் பெறக்கூடியவராக இருப்பார், அவருக்கு மரியாதை இல்லாமல் இருப்பது போல தெரியும். மிகவும் வருத்தத்தில் இருப்பார்கள். அது போன்ற தகப்பன்களையும் வயதான தாய்மார்களையும் நான் பார்க்கிறேன். வழக்கிற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் பார்க்கிறேன். அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றுதான், தன் பிள்ளை சிறப்பாக வளர வேண்டும் என்று கண்டிப்புடன் இருந்திருக்கிறார்கள், ஆசிரியர்த்தனமாக இருந்திருக்கிறார்கள், கொடுங்கோலர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளுடைய உலகம் என்பது தப்பு செய்தாலும் நீ என் மகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் அந்த காலத்தில் போயிருக்கலாம். இன்றைக்கு அவன் எதிர் பேசுகிறான், நீ என்ன பண்ண, சோறு போட்ட, அடிச்ச, நிறைய மார்க் வாங்க சொன்னேன், அந்த சோறை நான் போடுறேன், வேற எங்கேயாச்சும் போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லு. அப்ப குழந்தைகளை மனிதர்களாக இல்லாமல் வளர்க்கும் பொழுது கெட்டவர்களாக நாம் ஆக்கி விடுகிறோம். இதை பற்றி ஒரு கதையில் மிக அழகாக சொல்வார்கள். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கதையில வரும், நல்ல குழந்தைகள் மிக நல்லவர்கள், ஏனென்றால் மிக நல்லவர்களாக அவர்கள் உருவாவார்கள். கெட்ட குழந்தைகள் ரொம்ப மோசமானவர்கள், பெரியவர்களை விட மோசம். ஏனென்றால் இந்த கெட்ட குணம் பெரியவர்களாகும் வரை இன்னும் வளர்ந்து வளர்ந்து திடப்பட்டு கெட்ட பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே குழந்தைகளை நல்லவர்களாக
வேறு ஒன்றுமே வேண்டாம். மனிதர்களாக வைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, புத்தகங்கள் மறு வாய்ப்பு, வாசிப்பு தான் உலகம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.